வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன் மயில்சாமி. வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் லீட்கோட் டெய்லி சேலஞ்ச் செப்டம்பர் மந்த் டே 28ல கேட்டிருக்க ஷார்ட் அரே பை parity 2. இப்போ நாம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு ப்ராப்ளம தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நாங்க அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆயிடும். ஃபைன். Given an array of integers nums, half of the integers in nums are odd and the other half are even. Sort the array so that whenever nums of I is odd and whenever nums of I is even, I is even. அதாவது இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, லைக் நம்ம எப்படி இங்க வந்து ஷார்ட்டிங்னா என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு ஐஎத் பொசிஷன், அதாவது 0th பொசிஷன் வந்து 0ன்றது ஒரு ஐஎத் பொசிஷன்ல, ஸோ அந்த 0 வந்து ஈவன் நம்பரா, ஸோ அந்த மாதிரி 0, 2, 4 அந்த மாதிரி ஈவன் நம்பர் பொசிஷன்ல ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட் நம்பர் பொசிஷன்ல ஆட் நம்பர் தான் இருக்கணும். அந்த மாதிரி பண்றது தான் நீங்க ஷார்ட்டிங் நீங்க மீன் பண்றாங்க. ஃபைன். ஸோ ரிட்டர்ன் எனி ஆன்சர் அரே தட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன். ஃபைனா. ஸோ என்ன ஆர்டர்ல ஆனாலும் இருக்கலாம், பட் த கண்டிஷன் இஸ் ஈவன் பொசிஷன்ல ஈவன் நம்பர் தான் இருக்கணும், ஆட் பொசிஷன்ல ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஃபைன். ஸோ அதான் அவங்க சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 4, 2, 5, 7. இங்க இது வந்து ஆட் பொசிஷன்ல, 2 வந்து ஆட் பொசிஷன். ஐ மீன் இது வந்து 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் தான் அவங்க மீன் பண்றாங்க. ஸோ 0, 1, 2, 3 ரைட்டா. ஸோ 1 வந்துட்டு ஆட் பொசிஷன். ஆட் பொசிஷன் என்ன இருக்கணும், ஆட் நம்பர் தான் இருக்கணும், பட் இங்க ஈவன் நம்பர் இருக்கு. ஸோ அதனால தான் 5 போட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 2 வந்துட்டு ஈவன் பொசிஷன் பட் ஆட் நம்பர் இருக்கு. ஸோ அதனால 2 அங்க போட்டுருக்காங்க. ஃபைனா. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்புறம் இதுதான் பாயிண்ட். நம்ஸ் டாட் லென்த் வந்து 2 ஸ்டார் 10^4 வரைக்கும் இருக்கும். அவ்வளோ பெரிய அரே கூட கொடுப்பாங்க. நம்ஸ் டாட் லென்த் ஈவன். ஓகேவா, ஈவன் நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்பதானே கரெக்டா நம்ம, அதாவது இங்க சொன்னது வந்து அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். பாதி வந்துட்டு ஆட் நம்பர்ஸ், பாதி வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஆஃப் ஆஃப் தி இண்டிஜர்ஸ் இன் நம்ஸ் ஆர் ஈவன். ஸோ அதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. லைக் பாதி வந்து ஈவன் தான் இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், பாதி ஈவன் பாதி ஆட் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனா. So 0 less than or equal to nums of 5 less than or equal to 1000. So each indexல வந்துட்டு 1000 குள்ள தான் இருப்பாங்க அந்த நம்பர்ஸ். 0ல இருந்து 1000 குள்ள தான் இருக்காங்க. ஃபாலோ பார்த்தனா could you solve it in place. So நம்ம அந்த சொல்யூஷன் தான் பார்க்க போறோம் இப்போ. So yeah. ஓகே, முதல்ல நான் வந்துட்டு நம்ம அப்ரோச் பத்தி சொல்றேன். ஸோ நம்ம அப்ரோச் என்னன்னா, லைக் அவங்க கொடுக்குற அரேல ஆல்ரெடி கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கலாம். அதாவது ஈவன் இண்டெக்ஸ்ல ஈவன் நம்பரும் ஆட் இண்டெக்ஸ்ல ஆட் நம்பரும் ஆல்ரெடி இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். ஓகேவா. ஸோ மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஆட் இண்டெக்ஸ்ல ஈவன் நம்பரும் ஈவன் இண்டெக்ஸ்ல ஆட் நம்பர், அந்த மாதிரி மிஸ்பிளேஸ் ஆனதை மட்டும் நம்ம வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதை எப்படி பண்ணலாம்னு பத்தி யோசிக்க போறோம். ஓகேவா. ஸோ அதாவது என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஈவன் இண்டெக்ஸ்ல வந்து ஆட் நம்பர் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த அதுக்கு அடுத்து ஒரு வர ஆட் இண்டெக்ஸ்ல எங்க ஈவன் நம்பர் இருக்குன்னு செக் பண்ணி அதை எடுத்து ஸ்வாப் பண்ண போறோம். ஸோ தட் என்ன நடக்கும்னா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வாப் பண்றது மூலமா ஈவன் இண்டெக்ஸ்ல வந்துட்டு ஈவன் நம்பர் வந்துடும், ஆட் இண்டெக்ஸ்ல ஆட் நம்பர் போயிட்டு இந்த மாதிரி ஸ்வாப் பண்றதுனால. ஸோ அதான் நம்ம அப்ரோச். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே இதை ப்ரோக்ராமா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி கோட் பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். ஓகேவா. நான் சொன்ன மாதிரியே தான் நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்னா, நம்ம ஈவன் இன்டிஜர்ஸ் மட்டும் ஈவன் பொசிஷன்ஸ் கன்சிடர் பண்ணி, ஸோ அங்க வந்து தப்பா இருக்குன்னா அடுத்த ஆட் இண்டெக்ஸ்ல எங்க வந்து ஈவன் நம்பர் இருக்கோ ஸோ அதை எடுக்க போறோம். ஸோ இனிஷியலா நான் ஆட் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வச்சிருக்கேன், பிகாஸ் 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் ஆட் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஈவன் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 2, 2வா போவோம், பிகாஸ் ஈவன் இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இந்த இஃப் லூப்ல இந்த இஃப் பிளாக்ல என்ன பண்றோம்னா, லைக் இந்த ஈவன் பொசிஷன்ல வந்துட்டு இருக்க நம்பர் வந்து ஆட் நம்பரா இருக்குன்னா, நாட் ஈக்குவல் டு 0னா, ஸோ அடுத்து இந்த வைல் லூப்ல வந்துட்டு அடுத்து எங்க வந்துட்டு ஈவன் நம்பர் இருக்கு ஆட் இண்டெக்ஸ்ல அப்படின்றத செக் பண்றோம். ஓகேவா. ஆட் இண்டெக்ஸ்ல எங்க ஈவன் நம்பர் இருக்கோ ஸோ அதை செக் பண்றோம். ஸோ அதான் இங்க நடக்க பாருங்க, வைல் நம்ம ஆஃப் ஆட் பொசிஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது ஆட் நம்பரா இருக்கிற வரைக்கும் நீ வந்து அடுத்தது செக் பண்ணிட்டே போ, ஈவன் நம்பர் வந்தா பிரேக் ஆயிட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றேன் நான். ஃபைனா. ஸோ அதனால இது என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் எந்த ஆட், ஓகேவா, நெக்ஸ்டோ இல்ல அதுக்கு முன்னாடியோ எங்க வேணாலும் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் தி ஆட் பொசிஷன் தான். ஃபைனா. ஸோ இப்ப இருக்க ஆட் பொசிஷன்ல இருந்து எப்போ எங்க வந்துட்டு ஈவன் நம்பர் வருதோ அந்த பொசிஷன் வந்துட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஸ்வாப் பண்றேன் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்வாப் பண்றேன்.
ஈவன் பொசிஷனை விட ஆட் பொசிஷன் சின்னதாகவும் இருக்கலாம், இந்த இடத்துல கிரேட்டராகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே ஃபைனா. ஸோ நம்ம ஒரு ஈவன் பொசிஷன் இருக்கும் போது அங்க வந்துட்டு நமக்கு ஆட் நம்பர் இருக்குன்னா ஆட் பொசிஷன் வந்துட்டு எங்க ஈவன் நம்பர் இருக்கோ அது வரைக்கும் போயிட்டு அது வந்து நமக்கு அந்த பொசிஷன் கொடுக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸோ இப்படி ஸ்வாப் பண்றது மூலமா என்ன நடக்கும்னா கரெக்டா வந்துருமா, ஈவன் இண்டெக்ஸ்ல ஈவன் நம்பர் வந்துடும், ஆட் இண்டெக்ஸ்ல ஆட் நம்பர் வந்துடும். ஸோ ஃபைன். ஸோ இது நீங்க இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா இங்க பாருங்க. ஸோ இந்த வந்து என்னது ஆட் இண்டெக்ஸ். ஸோ நம்ம வந்து ஈவன் இண்டெக்ஸ் தான் கன்சிடர் பண்றோம். ஸோ ஆட் இண்டெக்ஸ் வந்து 1ல இருக்கும் கரெக்டா. ஸோ ஈவன் இண்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன 2. 2ல வந்து என்ன இருக்கு, இது ஆட் நம்பர் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா இது செக் ஆகும், அதாவது 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 தானே இப்போ நம்ஸ் ஆஃப் 1 வந்துட்டு டிவைடட் பை 0 வந்துட்டு ஈக்குவல் டு 0 ஆயிடும், டிவைடட் பை 2 வந்து ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஸோ அதனால இது பிரேக் ஆகி வந்துடும். ஸோ அப்போ இப்போ ஆட் பொசிஷன் என்னது, ஆட் பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட் பொசிஷன் வந்து 1. ஸோ அதனாலதான் ஓகேவா. ஸோ இப்படிதான் நடக்குது. ஃபைன். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா. யா ஸோ கரெக்டா வந்துருச்சு. இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்த்துருவோம் கார்னர் கேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ ஓகே அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இது ஒரு சின்ன தான், பட் இதை நம்ம அரே பேஸ்டாகவும் பண்ணலாம். அரே பேஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரே வச்சுட்டு ஆட் பொசிஷன்லாம் செக் பண்ணிட்டு, ஸோ ஐ மீன் ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பொசிஷன்ல வச்சிருங்க. இந்த நமக்கு நம்ஸ் கொடுத்துருக்க நம்ஸ்ல இருக்க ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பொசிஷன்ஸ்ல, ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஈவன் பொசிஷன், அந்த ஆன்சர் ஆர் எனி அதர், ஸோ அந்த மாதிரி ஒரு அரேல வச்சுட்டு நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ஸோ தட்ஸ் ஓகே. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ அந்த ஃபாலோ அப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஃபைனா. ஓகே இப்போ நம்ம அப்ரோச்சோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பார்ப்போம். டைம் பொறுத்த வரைக்கும் O ஆஃப் n தான், பிகாஸ் என்னன்றது லென் ஆஃப் நம்ஸ். ஓகேவா. ஸோ பிகாஸ் ஒரே ஒரு லூப் தான் இருக்கு. இதுவும் அதுதான் வரப்போகுது. ஐ மீன் இந்த ஆட் பொசிஷனும் n டைம்ஸ் தான் போகும், இந்த வைல் லூப்பும். ஸோ n டைம்ஸ் தான் போக போகுது, ஃபார் லூப்பும் 1 டைம்ஸ் தான் போக போகுது. ஸோ அதனால இந்த n ஸ்கொயர்லாம் கிடையாது, n ஸ்டார்ஸ் 2லாம் கிடையாது. அதனாலதான் என்னன்னு வச்சிருக்கோம். ஃபைனா. ஸோ அதாவது என்ன சொல்றேன்னா ஃபார் லூப்பும் ஒரே பாஸ் தான், வைல் லூப்பும் ஒரே பாஸ் தான். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் O ஆஃப் 1 தான் நம்மளோட இந்த அப்ரோச்ல. பட் நான் அரே பேஸ்ட் அப்ரோச் சொன்னால அதுல வந்து O ஆஃப் n வரும். ஃபைனா. ஸோ அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வர வீடியோஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரியும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலோட லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க தமிழ் கோடர்ஸோட இன்டராக்ட் பண்ணோம், டீம் அப் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு டிஸ்கார்ட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு எங்க சேனலோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்ல இருக்க கோட் எல்லாத்தையுமே ஒரு கிட்டப் போல புஷ் பண்ணிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இன்டர்வியூ சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லை, நான் லிசன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாட்காஸ்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதையும் நீங்க போயிட்டு கேட்கலாம். பட் அது வந்து வெறும் இன்டர்வியூஸ்க்கு மட்டும்தான். ஸோ யா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இந்த ப்ராப்ளமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை போயிட்டு மறக்காம சால்வ் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் நான் யூஸ் பண்ண ஒயிட் போர்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. Until tomorrow, be safe, take care, bye.